நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி திரைப்படத்துடைய தமிழக உரிமையை திமுக சார்பில் இருந்து அதாவது ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் நிறுவனம் கைப்பற்றியிருக்காங்க. இந்த படத்தை இந்த நிறுவனம் கையில் வாங்கினதுல இருந்தே ஜனநாயகன் திரைப்படத்திற்கு போட்டியாக ஒவ்வொரு விஷயங்களாக மாற்றிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முன்பு பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆவதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் திடீரென இந்த திரைப்படம் 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அதிரடி அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஸோ அப்போதுல இருந்தே ரசிகர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது இது ரெட் ஜெயிண்ட்டுடைய வேலை தான். குறிப்பாக உதயநிதி அவர்கள் தான் இதற்கு பின் நின்று அத்தனை வேலைகளையுமே பண்றார் அப்படின்றது தெளிவாகவுமே தெரிந்தது. இந்த நிலையில தற்போது ஜனநாயகன் திரைப்படம் மட்டுமல்ல பராசக்தி திரைப்படத்தையுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்து விட்டாராம். ஸோ பார்த்தது மட்டுமல்லாமல் 2 படங்களை பற்றியுமே விமர்சனமாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதிலும் குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி இவர் மோசமாக பேசியிருப்பது சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இன்று ஜனநாயகன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வேற ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில தற்போது உதயநிதி அவர்கள் இப்படி பேசியிருப்பது தளபதி ரசிகர்களை கொஞ்சம் அப்செட் ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே தளபதி ரசிகர்களோ படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சமூக வலைதளங்கள்ல பதிவுகளையுமே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்று மாலை இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாக போகுது. ஸோ ட்ரெய்லருக்காக ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிரபலங்களுமே தளபதி விஜய் அவர்களுக்கு ட்ரிபியூட் பண்ணும் விதமாக இந்த ட்ரெய்லர் இருக்கும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.